அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மட்டன் முந்திரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மட்டன் முந்திரி மசாலா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். 1 கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட். தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டுக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணால் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி. இதில் வந்து மட்டன் மசாலா வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பிராண்ட் பயன்படுத்துகிறீங்களோ அதே ஒரு 1லேருந்து 1/2 டீஸ்பூன் வரை போட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் தயாரிச்சிருக்கிற மட்டன் மசாலா பயன்படுத்தியிருக்கேன். ஒரு ஃபுல் டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட பயன்படுத்திக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் தயிர் வந்து ஒரு 300 ml யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் வந்து கண்டிப்பாக புளிக்காத தயிராக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இந்த குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு ரிச்சாக க்ரீமியாக எம்மியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம எப்போவுமே பண்ணுற மட்டன் குழம்பை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இப்போது நான் ஒரு பெரிய குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேங்க. தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். கேஸை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் பூ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை. இது எல்லாமே போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த ஹோல் கரம் மசாலாலேருந்து நல்ல ஸ்மெல் வரணும். அது வரைக்கும் கேஸை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வந்து மட்டனில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வரை போட்டிருக்கோங்க. அதனால் இதில் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லாவே ப்ரௌன், அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இதில் வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் மட்டனை கலந்துடலாம். இந்த வெங்காயத்தோடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே இந்த மட்டனில் போட்டுருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த வெங்காயம் வந்து இந்த ப்ரௌனாக ஆகிறதுனால நல்ல ஒரு உங்களுக்கு வந்து இந்த கிரேவியில் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த ஆனியனோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப கிரேவி டைப்பில் இருக்காதுங்க. ரொம்பவே கம்மியான அளவு தண்ணி விட்டு தான் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மசாலா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மட்டனை, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 75 ml தண்ணி விட்டால் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. அந்த ஒரு 70 ml மட்டுமே தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து இதை ஊற்றிடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா ரொம்பவே அது வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம தயிர்லையும் தண்ணி இருக்குது. ஸோ இதுவும் தண்ணி அப்புறம் ஸ்டீம் ஆகும்போது ரொம்பவே தண்ணியாகி கிரேவி நல்லாவே இருக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 50லேருந்து 75 ml மட்டுமே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் எப்படி மட்டனுக்கு விசில் வைப்பீங்க, எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக மட்டனுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி குக்கர்னால் 4 விசிலே போதும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம வந்து தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் விட்டுருந்தோம். தயிரில் உள்ள தண்ணி, இந்த ஸ்டீமில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி வந்து திக்காகவே இல்லை. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 75 கிராம் முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குழுன்னு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோகனட் மில்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கசகசா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் நல்லா திக்காகவே பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தண்ணியாக வச்சிங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்லவே வேண்டாம், நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நல்ல ஒரு ரிச்சாக க்ரீமியாக எம்மியாக இருக்கும். ஆனால் இது கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரசம் வச்சுக்கிடணும், மிளகு ரசமோ
அல்லது தக்காளி ரசமோ இந்த மாதிரி ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.